ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி குஞ்சன் சேனல். இன்னைக்கு தம்பிக்கு பேர் வைக்க போறோம். பேர் என்னன்னு இந்த வீடியோல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னோடய பையனுக்கு பேர் வைக்க போகிறோம். அது என்ன பேருன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இவங்க எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் நானே, என் பையன், என் ஹஸ்பண்ட், என் குட்டி பையன் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தாங்க நாங்கள் பண்ணோம் வீட்டில். யாருக்கும் வந்து சொல்லலை பெருசா. அப்புறம் என்னோடய ஊர்லேருந்து சின்ன மாமியார், என்னோடய சிஸ்டர் இன் லா, அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டோட தம்பி ஒய்ஃபு, தம்பி ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. அன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வெளியே போயிருந்தோம். ஸோ ஃபங்க்ஷன் முடிக்கிற டைமுக்கு கரெக்டாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம் எல்லோரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு பையன் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ கூட அவன் தாங்க சத்தம் போட்டுகிட்டே இருக்கான். ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான். என்னால் வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் எப்பவுமே சமத்தா தூங்கிட்டே இருப்பான். என்னன்னு தெரியல, அன்னைக்குன்னு பார்த்து ஒரே ஆள் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவனை சமாதானப்படுத்தவே முடியல. ஓகே, கண்டிப்பாக இந்த டைமுக்கு கண்டிப்பாக பேர் வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷனை முடிச்சிடணும் அப்படின்ட்டு கடகடன்ட்டு எல்லாத்தையும் பண்ணி அம்மா தாங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஃபுல்லாக எல்லாமே பண்ணிவிட்டு கோவில் போயிட்டு வந்தோம். எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டிலில் போட்டுட்டு என் பெரிய பையன் தாங்க ஃபஸ்ட்டு பேர் வந்து காதில் சொன்னான். காதில் சொன்ன அந்த பேர் வந்துட்டு சரியாக கேட்கல. நாங்கள் வீட்டில் வந்து டிவி வந்து போட்டிருந்தோம். ஸோ அதனால் பேர் வந்து சரியாக கேட்கல. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த இதில் நானே சொல்லிடலான்னு ஒரு இதில் இருக்கேன். பேர் வந்துட்டு செல்லம்மா கூப்பிடுறது வந்துட்டு இவர் தாங்க குட்டி குஞ்சான். அந்த குட்டி குஞ்சான் இந்த சேனலுக்கு சொந்தமான ஒருத்தர். அது இந்த குட்டி குஞ்சான் தாங்க அது. அவனோட உண்மையான பேர் என்ன அப்படின்னா, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும். ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு, எங்கள் 3 பேர் பேர்லேருந்து எடுத்து நானாக சூஸ் பண்ணி, நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சூஸ் பண்ணி, ஓகே இதுவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். ஜாதகப்படி பேர் கிடையாது. என் பெரிய பையனுக்கும் சரி, என் சின்ன பையனுக்கும் சரி ஜாதகப்படி நாங்கள் பேர் வைக்கல. எங்களோட தோன்றதை வச்சு நாங்கள் வந்து பேர் வந்து வச்சுட்டோம். அதனால் எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் வச்சுட்டோம். அந்த பேர் வந்து என்னென்னா, குட்டி பையன் பேர் ஸ்ரவ் யாதிஷ். அவரோட பேர் வந்து ஸ்ரவ் யாதிஷ். அதாங்க பேர். என்னோடய பெரிய பையன் பேர் வந்து ஷிவ் யாத்ரா. ஷிவ் யாத்ரா, ஸ்ரவ் யாதிஷ். ஷிவ் அண்ட் ஸ்ரவ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஸ்டைலிஷாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து அந்த பேரை வந்து சூஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் நாங்கள் வச்சுட்டோம். அம்மாக்கிட்டேயும் கேட்டோம், அப்பாக்கிட்டேயும் சொன்னோம். ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே போதும் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து டிசைட் பண்ணிட்டோங்க. ரொம்ப நல்லா போச்சு ஃபங்க்ஷன். அப்பா வந்து இருக்க முடியல. அப்பா வந்து ஊரில் பெங்களூரில் இருந்திருந்தாங்க அப்போது. அப்பாவால் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்க்க முடியல. ஸோ அதனால் நாங்கள் வீடியோ கால் பண்ணிவிட்டு அப்போது நாங்கள் அவருக்கு வந்துட்டு வீடியோ எடுத்திருந்தோம். இந்த வீடியோ தாங்க எடுத்திருந்தோம். அதை நாங்கள் அவருக்கு அமுச்சு விட்டோம். அப்போது அதில் பார்த்துக்கிட்டாரு அப்பா. மற்றபடி வேறு யாரும் வந்துட்டு இது பண்ணலங்க. நாங்கள் சொல்லலை. பெருசாக பண்ணியிருந்தா நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லலாம், எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கலாம். பட் நாங்கள் யாருக்கும் சொல்லலை. ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்னால ஓகே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஈவினிங் அத்தை எல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வெளியே கிளம்பிட்டோம். குட்டி பையனை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் வெளியே போயிட்டு அன்னைய டே வந்து ரொம்ப சிறப்பாக போச்சுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். குட்டி பையனும் பயங்கர என்ஜாய். அவருக்கு என்னங்க தூக்கணும், நல்லா வந்துட்டு ஃபீட் பண்ணணும், அவ்வளோதாங்க அவருக்கு. அதனால் அவரும் ஹாப்பி. ஸோ வெளியே போயிருந்தோம். அவர் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது தாங்க அப்படி அழுதுட்டு இருந்தான். ஆனால் வெளியே நாங்கள் காரில் கிளம்புனோம், அவ்வளோதான் சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. அப்படியே அந்த ஏசி காற்றுக்கும் அதுக்கும் எல்லா பிள்ளையும் வந்துட்டு வெளியே போனால் வந்துட்டு அழுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டே இருப்பீங்க, வீடியோவில் அழுதுகிட்டே தாங்க இருப்பான். எப்போ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அழுதுகிட்டே தான் இருப்பான். ஆனால் நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பிட்டோம் அப்படின்ன உடனே சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. அந்த இடத்துலேருந்து அவன் நகரவே இல்லை. அப்படியே வந்துட்டு கையை மாற்றி மாற்றி அணைச்சி பெட்டில் வச்சு பிடிச்சிருந்தோம். ஸோ அதனால் அவனுக்கு வந்து பிடிச்சிருந்ததா, இல்லை வந்து ஹோல்ட் பண்ணுற விதம் கம்ஃபர்டபுளாக இருந்ததா என்னன்றது எனக்கு தெரியல. ஆனால் அழுதுகிட்டே தாங்க இருந்தான். அப்புறம் வந்து தேன் கொடுத்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நான். ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இது வந்து நாங்கள் வந்து 9வது நாள் வந்துட்டு தொட்டிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இவனுக்கு மட்டும் தாங்க இதை நாங்கள் பண்ணோம். என் பெரிய பையனுக்கு அதை பண்ணவே இல்லைங்க.
நாங்க அப்படியே பேர் வச்சுட்டோம். அப்படியே இது பண்ணிட்டோம். எங்க வீட்ல வந்துட்டு இந்த ஒரு இது வந்து கிடையாது. அதனால நாங்க இத பண்ண மாட்டோம். சரி என்னோட ஆசைக்காக எங்க வீட்டுக்காரர் வந்துட்டு, "சரி ஓகே. நீ ஆசைப்படுற நீ பண்ணு." அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதனால ஏன்னா நான் பெண் குழந்தை பொறக்குன்றதுனால நான் வந்து ஆசாசியா இருந்தேன். ஸோ அதனால அந்த ஒரு இது ஓகே எந்த குழந்தையா இருந்தானே நம்ம குழந்தை. நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன டிசைட் பண்ணுமோ, நம்ம பண்ணுவோம் அப்படின்றதுனால நாங்க இத பண்ணோம். அன்னைய நாள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா போச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். குட்டி பையன் தாங்க கொஞ்சம் கோஆப்பரேட் பண்ணல. அழுதுட்டே இருந்தான். பயங்கரமா அழுதான். பாவங்க அவன். ஆனாலும் நான் வீடியோ எடுத்துட்டே தான் இருந்தேன். சரி இந்த மொமெண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுல்லங்க எப்பயுமே. எப்பயுமே அன்னைய பொழுது அப்பப்போ என்ஜாய் பண்ணா மட்டும் தாங்க அத வந்து நம்மளால அனுபவிக்கவே முடியும். அன்னைய நாள் போயிருச்சு. மறுபடியும் அன்னைய நாள் இன்னொரு நாள் வரும்ன்ட்டு நெனச்சு பார்க்கவே முடியாதுங்க கண்டிப்பா. எப்போ என்ன இருக்கோ அத மட்டும் ஹாப்பியா இருந்துட்டு போயிடணுங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்தது. மறுபடியும் சிங்கப்பூருக்கு வந்து அ டிக்கெட் வந்துட்டு கிட்ட நெருங்கிருச்சு. அதனால கிளம்புறதுனால இவ்வளோ சீக்கிரம் நாங்க இந்த ஃபங்ஷன முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். தேங்க் யூ. இப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு யார் அந்த குட்டி குஞ்சான்னு. என் தம்பி தாங்க அந்த குட்டி குஞ்சா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.